கேரள மாநிலம் கொச்சியில் போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகளின் சோதனையின் போது நடிகர் ஷான்டாம் சாக்கோ தப்பியோடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மலையாள சினிமாவில் நடிகர் நடிகைகளிடம் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதை அண்மை காலமாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் குட் பேட் அக்லி படத்தில் நடித்த மலையாள நடிகர் ஷான்டாம் சாக்கோ தனக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக மலையாள திரைப்பட சங்கத்தில் நடிகை ஒருவர் புகார் அளித்திருந்தார். இந்த விவகாரம் பூதாகாரம் அடைந்த நிலையில் அதற்குள் அதே நடிகர் போதைப்பொருள் சோதனையின் போது தனியார் விடுதியில் இருந்து தப்பியோடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொச்சியில் உள்ள தனியார் விடுதியில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து அறிந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து நடிகர் ஷான்டாம் சாக்கோ அவசரகதியாக விடுதியில் இருந்து ஓடியதாக சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. விடுதியில் 2வது மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக வெளியேறிய சாக்கோ அங்கிருந்து நீச்சல் குளத்தில் குதித்து அவசர கால வழி மூலமாக சென்றதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மலையாள நடிகர் சாக்கோ உள்ளிட்டோர் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் குறித்து இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது கட்சி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தயாராகி வருவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தவறு, எல்லா ஜனநாயக சக்திகளும் எதிர்த்திருக்கிறோம். நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கட்சி பொறுப்பிலிருந்து முக்கியமான பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் நீக்கி இருக்காங்க. இன்னும் மற்ற நடவடிக்கைகள் தயாராகிட்டு இருக்காங்க. இதுல ஜனநாயகத்திற்கு என்ன உட்பட்டதோ அதில் நாங்க உட்பட்டிருக்கோம். நான் என்ன சொல்றேன், சட்ட பிரகாரம் எது சரியா மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். அதுல மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணித்துள்ள வானிலை ஆய்வு மையம் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று கூறியுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் வெண்டிலேட்டரில் சிகிச்சை பெற்று வந்த விமான பணிப்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்துள்ள பகீர் புகாரின் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் வசித்து வரும் பெண் ஒருவர் பிரபல விமான நிறுவனத்தில் விமான பணிப்பெண்ணாக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி அவர் தங்கியிருந்த சொகுசு விடுதியில் உள்ள நீச்சல் குளத்தில் குடித்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த பெண் நீரில் மூழ்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை மீட்டு அவரது கணவர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி ஹரியானாவின் குருகிராம் நகரில் உள்ள மேதாந்தா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு 1 வாரத்திற்கு மேலாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஏப்ரல் 13ஆம் தேதி சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய அந்த பெண் தன்னை மருத்துவமனை ஊழியர்கள் ஐசியூவில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக தனது கணவரிடம் கூறியுள்ளார். மேலும் வெண்டிலேட்டரில் அரை மயக்கத்தில் இருந்ததால் என்னால் பேச முடியவில்லை என்றும் ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்ததாகவும் கூறியுள்ளார். லேசான மயக்கத்தில் இருந்தேன், அதனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று கண்ணீர் விட்டிருக்கிறார் அந்த பெண். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவரது கணவர் சதார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றம் நடைபெற்ற போது அறையில் 2 செவிலியர்கள் இருந்ததாகவும் அவர்கள் இந்த குற்றத்தை தடுக்க எதுவும் செய்யவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த பெண்ணின் வாக்குமூலம் நீதிபதி முன் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காவல்துறை விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைத்து வருவதாக மேதாந்தா மருத்துவமனை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இதுவரை எந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது.
தமிழ்நாட்டில் 2026 தேர்தலிலும் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று அதிமுக எம்பி தம்பிதுரை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்தது கிடையாது, இனியும் அமையப் போவதில்லை என தம்பிதுரை உறுதிபட கூறியுள்ளார். எங்களுடைய கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தில் இதுவரை ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா? சுதந்திரம் பிறகு தேர்தலில் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் என்ற இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 155 சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு. நான் காங்கிரஸ் 166. இப்ப பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார். நேரு அவர்கள் தடுத்தார். காமராஜர் அவர்கள் எம்எல்ஏக்கு நிக்கல, எம்பிக்கு நின்று லோக்சபாக்கு போயிட்டாரு. யார் அமைப்பது? ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியை மைனாரிட்டி அமைச்சு அமைத்தார். அந்த நேரத்தில் அப்பொழுது கூட்டணி ஏற்படவில்லை. அப்பொழுது ராமசாமி படையாட்சியினுடைய கட்சி, என் ஜி ரங்கா கட்சி, அவர்கள்லாம் காங்கிரஸ் சேர்த்து உறுப்பினர் ஆக்கித்தான் அவர்களுடைய அங்க கூட்டணி ஆட்சி இருந்தது இல்லை. அதே போல காமராஜர் 2 முறை ஆட்சி அமைத்தார். 57, 62 கூட்டணி ஆட்சி கிடையாது. அதே போல அண்ணா அவர்கள் 67 ஆட்சி அமைத்தார். கூட்டணி என்பது கிடையாது. புரட்சி தலைவர் அவர்கள் 72 அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள். அந்த கட்சியை விட்டு பிரிந்த பிறகு 77 வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார். அப்பொழுது கூட்டணி ஆட்சி கிடையாது. சொல்ல போனா 2006 ஒரு நிலைமை ஏற்பட்டது. திமுக 93 சீட்டு தான், அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. பிரணாப் முகர்ஜி இங்க வந்தாரு. காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்ப கோரிக்கை வைத்தார். அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள்? கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன், இதை சொல்லுங்கள் சோனியா காந்தியிடம். 2004 செய்தது உதயம் மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம், அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நிலைதான் இன்றும் வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பை தவிர கூட்டணி என்பதற்கு நிலைமை கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இதுபோல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது. அரசாணை, சுற்றறிக்கை உள்ளிட்டவை தமிழில் பிறப்பிக்கப்பட வேண்டும், அலுவலர்கள் தமிழிலேயே கையெழுத்திட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்கப்பட்டது. பொதுமக்கள் கூறியதை தற்போது பார்க்கலாம். அரசு ஆணைகள் அனைத்தும் இனி தமிழில்தான் வெளியிடப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் அனைத்தும் பணியாற்றுபவர்களும் தமிழ் தெரிந்தவர்களே, அவர்கள் அலுவலகத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களும் தமிழ் தெரிந்தவர்கள் தான். கலைஞர் ஆட்சி காலத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தமிழில்தான் கையெழுத்திட வேண்டும் என்ற அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தாலும் இப்போது அது மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலகங்களில் அடிப்படை பணியாளர்களாக இருக்கக்கூடிய கிராம